அம்மா, உனக்கு ரொம்ப பிடிச்சது என் கையில இருக்கு. உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்தி, எங்க அம்மாவோட அஸ்தி. வாழ்க்கை பூரா உனக்காகவே, நீ இந்த ஊருக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே உயிரை விட்டு எங்க அம்மாவோட அஸ்தி. இது அஸ்தி மட்டும் இல்ல, உன் கருணை, எருக்கம் இதெல்லாம் போட்டு எரிச்ச சாம்பல். இந்த பாதை வழியா தானே நானும் எங்க அம்மா வந்தோம். இப்ப இந்த பாதை இருக்கு, நீ இருக்க, நானும் இருக்கேன். அப்ப எங்க அம்மா எங்க? நான் சொல்லியும் கேட்காம தானே போனீங்க. நீ சின்ன பொண்ணு, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? நான் வரேன். அம்மா கொஞ்சம் நிக்கிறியா? நீ எங்கேயும் போக முடியாது. நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா? நான் இந்த கோட்டை தாண்டத்தை பார்த்துட்டு தானே நீ இங்கேருந்து போகணும். நான் இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன். இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். நீ செஞ்ச சத்தியப்படி இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கணும். உன்னை இந்த ஊருக்குள்ள வர வச்சு உன்னை கோயிலுக்குள்ள கொண்டு வரத்தான் போறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். எங்க அம்மா மேல சத்தியம். நீ இந்த ஊருக்குள்ள வர வரைக்கும் இந்த வெத்து பீடத்துல தான் நான் கண்ணு முடிப்பேன். இந்த செக்ல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. என் புருஷங்கிறதுக்காக இதோட நிறுத்துறேன். இல்லன்னா கொன்னே போட்டுடுவேன். இந்த செக்ல கையெழுத்து போடு. போடுறேன். சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல கையெழுத்து போடணும். இல்ல உன் முதல் பொண்டாட்டிய உயிரோட எரிச்ச மாதிரி உன்னையும் உன் குடிக்கார மகனையும் எரிச்சிடுவேன். ஜாக்கிரதை. விஸ்கியை முழிச்சாதான் நமக்கு பொழுதே விடியுது. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏன் தம்பி குடிக்கிறீங்க? எங்க அம்மா எரிஞ்சதை பார்த்த போது பத்திக்கிட்ட தீ இன்னும் என் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அன்னைக்கு தான் அப்பப்போ நான் அதை ஊத்திக்கிறேன். சாரி சாரி. என்னுடைய வறண்ட வாழ்க்கைக்கு இந்த ஈரம் தேவைப்படுது. குட் மார்னிங் சித்தே. ஆரம்பிச்சிட்டியா பிரபு? நான் என்ன இப்போ ஆரம்பிக்கிறேன்? நான் ஆரம்பிச்சுதான் பல வருஷம் ஆச்சுல்ல. ஆரம்பிச்சு வச்சுதான் நீ தானே சித்தே. சித்தி சித்தின்னு தானே இன்னும் கூப்பிடுறேன். ஒரு தடவையாவது அம்மானு கூப்பிட கூடாதா? சித்தி, இது கண்ணீரா? தொடச்சுக்கோ. எனக்கு எல்லா கண்ணீருக்கு அர்த்தம் தெரியும். ஒரு குழந்தை எழுதா பசின்னு அர்த்தம். ஒரு ஞானி எழுதா அக்கறைன்னு அர்த்தம். ஒரு அரசியல்வாதி எழுதா ஓட்டுன்னு அர்த்தம். சினிமாவில் எழுதா நடிப்புன்னு அர்த்தம். ஆனா நீ எழுதா ஒரு அம்மாவோட அழுகைக்கு மட்டும்தான் பாசம்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம், நேசம்னு அர்த்தம். உனக்கு தான் அம்மாவோட அர்த்தம் தெரியாத. நான் உன்னை அப்படி கூப்பிட முடியாது. சாரி, ஐ எம் வெரி சாரி.
நீ என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுப்பா. ரோஜா பூவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அது ரோஜா பூ தானே. காகித ரோஜா எது நெஜ ரோஜா எதுன்னு தேனிக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம டைலாக் எப்படி நல்லா இல்ல? நீ என்ன வேணும்னாலும் சொல்லுப்பா, அதிகமா குடிக்காதே. உன் மகன் என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? அந்த குடிக்கார பயலுக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டி இருக்கு. 5க்கும் 10க்கும் கை கட்டி நிக்க வச்சுட்டியடா பாவி. உன் அழகுக்கும் பவுசுக்குமா நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்ட உன் சொத்துக்கு தானேடா. சரி, என் தங்கச்சி பேர்ல சொத்து எழுதி வச்சியா? இல்ல. இல்ல உன் பையன் பேர்லயாவது சொத்து எழுதி வச்சியா? அதுவும் இல்ல. அவனை குடிகாரனா மாத்தினதே என் தங்கச்சி எந்த பத்திரத்துல நீட்டினாலும் அதை கையெழுத்து போட்டு தருவான் தானே. அவன் பேர்லயும் எழுதாமே அவனுக்கு பொறுக்க போற குழந்தை பேர்ல எழுதி அவனை வெறும் பவர் ஆக்கிட்டீங்கடா. கொழுப்புடா உனக்கு, எலும்பு வரைக்கும் கொழுப்புடா. எல்லாம் கொழுப்பு. பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. என் பொறுமையெல்லாம் போயிடுச்சு. உன் பொண்டாட்டியை எரிச்ச மாதிரி உங்களை எல்லாரையும் எரிச்சிடுவேன். இந்த சொத்து என் கைக்கு வரட்டும். இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இன்னைக்கு பூரா பட்டினியாவே கிடக்கட்டும். பணம் போச்சுடா. எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாடா. ஏப்பா, நான் தான் ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தேனே, கொடுத்துனா காணா போயிருக்காதல்ல. அத பத்தி இப்ப பேசாதடா, அது கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். கிடைச்சா கொடுப்பியாப்பா? அது சொத்தை பிரிக்கும் போது பாத்துக்கலாம்டா. வா. உனக்கு போய் ரஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கான் பார், பேசாம கஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கலாம். என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லைப்பா. அப்ப வாடா தேடலாம். தேடலாம். யாரா நீ? டேய், என் பொண்ணுடா. அப்ப என் தங்கச்சி. ஆமா. அம்மா. பணம் போயிருச்சேம்மா. ஐயோ, பணமா? எவ்வளோ? எவ்வளவு பணம்னு கேக்குறியா? 10 ரூபாய் வேணும். நல்லா வேணும் இந்த ஆளுக்கு. நான் ஒரு வருஷமா ஒரு பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தாத்தாவோட டிராயரை கொடுத்து போட வச்சிருக்காரு. அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவும் ஏத்துனால நீ தப்பிச்ச. இல்லையா பாட்டியோட துணின்னு பத்திரமா இருக்கு. அது உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னை அலைய விட்டுருப்பார். அப்பா, நீங்க இன்னும் மாறவே இல்லையா? நல்லா கேளு. வாய முறா. சரிப்பா. அம்மா, நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி. கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்க. நீ தேடினா பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத நீங்களே தேடுங்க. நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, தப்பிச்சிட்ட. ஏய், என்னடா இவ? மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும், அதுக்குள்ள டயர்டா போறாளே. வாங்க மாப்பிள்ள. ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? மச்சான் 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 மச்சான், எப்ப என் நகைச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போற? நீ ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க. சரி மச்சான். ஒண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரபு, என்னடா சொல்ற? ஒண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், என்னடா சொல்ற? ஐயோ, அது வந்து தப்பா நினைச்சுக்காத. நானு அது அது வந்து நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேப்பல்ல. ஆமா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு சந்தோஷம் தான். ஒண்ணும் இல்ல, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் பொறுப்பு. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி வச்சா வசதியா இருக்கும். என்ன தங்கச்சி இது? அந்த பிரபு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானே. கட்டுனா அந்த காயத்திரியை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கானே. டேய், இப்போதான்டா கணக்கு சரியா வருது. பழம் நழுவி பால்ல விழுந்த கதை புரியலையே. பிரபு விரும்புற மாதிரி அந்த பொண்ணையே கட்டி வச்சிடுவோம். அதான் ஜோசர் சொல்லிட்டாரே.
முதல் தாரம்னு நினைக்காத நீ. ரெண்டாம் தாரமா உன் பொண்ணை கட்டி வச்சிடுவோம். அது சரி. ஜோசியக்காரன் சொல்றதுல 10க்கு 5 தான் பலிக்கும்னு அன்னைக்கு நீயே தானே சொன்ன. இப்ப அது பலிக்காம போயிட்டா? ஜோசியர் சொல்றது பலிக்காம போய் வரப்போறவ குழந்தைய பெத்துக்கிட்டா அப்போ என்ன செய்யறதுன்னு தானே கேக்குற? ஆமா ஆமா. பலிக்குண்டா, நிச்சயமா பலிக்கும். பலிக்காட்டி பலிக்க வச்சிடுவோம். அடிச்சு பொதிச்சாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அனாதையை தானே பிரபு விரும்புறா. டேய், வரப்போறவ வாழ போறது இல்ல, வாழ போறது உன் பொண்ணு. என்ன மூளை தங்கச்சி, இந்த மாதிரி மூளை எந்த மிலிட்டரி ஹோட்டலையும் இருக்காது. புடி. ஜமீன்தார் அம்மா, ஜமீன்தார் அம்மா என்ன தேடின்னு வந்த காரணம் தெரியல. ஆமா, உன்கிட்ட வளருதே அந்த பொண்ணு எங்க? ஆத்துல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. என் வீட்டுல விளக்கேத்த வரப்போற பொண்ணு கோவில்ல விளக்கேத்த போயிருக்கா போல இருக்கு. என் பையன் உன் பொண்ணதான் கட்டிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறான். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து நான் நீனு போட்டி போட்டு பொண்ணை கொடுப்பாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவள யாரையாவது பாருங்க. காயத்ரி வேண்டாமா? சுய நினைவோடுதான் பேசுறியா நீ? சின்னையாவை பத்தி ஊருக்கே தெரியும். நாங்க சாப்பிடுற தீர்த்தம் வேற, அவர் சாப்பிடுற தீர்த்தம் வேற. அவருக்கு காயத்ரிய வேண்டாமா? வேண்டாம். உன் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உன் பொண்ணுக்கு கிடைக்க போகுது. வேணாங்கிறியே, பைத்தியமா உனக்கு? நான் கனவு கண்டது இந்த வாழ்க்கை இல்லம்மா. ஊருக்காகத்தான் உயிரியே கொடுத்தவருடைய பொண்ணு காயத்ரி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புமா. அதிகமா ஆசைப்பட்டுட்டு அதிகமா கஷ்டப்பட்டா அவளால தாங்க முடியாதும்மா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த அம்சா ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரும். நீ இல்ல, யாராலும் அதை தடுக்க முடியாது. ஓ, நீதா காயத்ரியா? ஆமாமா, இந்தாங்க அம்மன் குங்குமம். அம்மன் பேரை சொல்லி வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அம்மன்னா நான் உயிரே விட்டுடுவேன். உயிரே விட்டுடுவியா? அதான் எனக்கு வேணும். இந்தாங்க. அந்த அம்மன் பேரு சொல்லியே நான் நினைச்சதை நடக்க வைக்கிறேன். யார் நீங்களா? என்ன பண்ண போறீங்க? இங்க பாருமா, கோயில் இருக்க இடத்தையும் சுத்துப்பட்ட இடத்தையும் எங்க ஐயா விலைக்கு வாங்கிட்டாரு. இங்க ஃபேக்டரி கட்ட போறோம். யாருங்க ஐயா? கோயில் இடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன். நீங்க தான் கோயில் இடிக்க வந்த பெரிய மனுஷனா? இதுதான் கோயிலா? அம்மன் இல்லாத இடத்துக்கு பேரு கோயில? இதை இடிச்சு ஃபேக்டரி இருந்தா கூட 10 குடும்பம் சோறுதிங்கமில்ல. இல்ல, அம்மன் நிச்சயம் இங்க வருவா. நீங்க எல்லாரும் தயவு செய்து போயிடுங்க. போகலன்னா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது நான் தடுப்பேன். அம்மனுக்காக நான் எதையும் செய்வேன். எதையும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன பாக்குற? அன்னைக்கு என் சித்தி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்ப அந்த குருக்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு. இப்ப தானா ஓடி வந்துட்ட. இத பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அம்மனுக்காக அந்த கோயில் அப்படியே இருக்கும். என்ன சொல்ற? எதை கட்டலாம்? ஃபேக்டரியா இல்ல தாலியா?
என்ன தங்கச்சி, ஜோசியக்காரன் பேச்சை நம்பி பிரபுக்கு அனாதை பண்ண கட்டி வச்சு முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதோ? என்ன நடக்கும்? ராத்திரி 9 மணி ஆனா அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 2 பெக்கு உள்ள போகலன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் கத்தல இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. நான் தான் 9 வயசுல இருந்தே தண்ணி போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்கிறேனே. அவன் விஸ்கில மிதப்பான், இவ கண்ணீர்ல மிதப்பான். அதான் நடக்க போகுது. சூப்பர். என் மேல கோவமா இருக்கும்? உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ல. கோவம்லாம் இல்லைங்க, மனசு நிறைய சந்தோஷம். கல்யாணம் அம்மனுக்காக நடந்தது. அவளுக்காக எது நடந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். அது சரி, கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே, இப்ப ஏன் இவ்வளவு டெக்கரேஷன்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்ப முதலிரவு. ஓ அப்படிங்களா? முதலிரவுனா என்னங்க? எல்லாம் ஒரு பார்த்து பாரு, நீ உள்ள போடின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு இதை பத்தி தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? அடி போடி, இந்த காலத்து பசங்க புஸ்தகமே போட்டுருவாங்கன்னு சொன்னாலுங்களே. என்ன சொன்னானுங்களே? உனக்கா ஒண்ணுமே தெரியாதா? கேக்குறேன்ல, தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? ஓ தெரியுமா? பசங்க நாங்க புஸ்தகம் தான் போடுவோம், பொண்ணுங்க நீங்க நோட்ஸே போட்டுருவீங்க போல இருக்கு. அது சரி, அங்க என்னன்னா இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் போதுமா? போதாது. அப்பாடா. காயத்ரி, தங்கச்சி அவளை பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா. நேத்து ராத்திரி கசமுசா நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். சும்மா இருடா, ஒண்ணு நடந்திருக்காது. ராத்திரி பிரபு தண்ணி போட்டு படுத்திருந்திருப்பான். அவன் ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா 100க்கு 100 கண்டிப்பா ஒரிஜினல் தான். டேய் சும்மா புலம்பாதடா. தண்ணியில இருக்கிற மீன் குடிச்சிருக்கா இல்லையான்னு இப்போ தெரியும். என்னம்மா காயத்ரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. போங்க, வெக்கமா இருக்கு. ஓ, ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கு. அச்சோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ சாமி கோயிலுன்னு வளர்ந்த பொண்ணு, பாவம் வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருப்ப. இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குமே வெக்கப்படக்கூடாதுன்னு எங்க பக்கத்து வீட்டு மாமி சொல்லி அனுப்புனாங்க. அதனால போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. முதலிரவு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமா இருந்தாங்களான்னு பெரியவங்க அரச புருஷலா கேக்குறது வழக்கம். பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாசூக்க சொல்றது வழக்கம். சொல்லணுமா? புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா, சத்தம் ஒரு தினுசா, அது வெள்ளி கொலுசா. ஐயோ ஐயோ ஐயோ, தீயையும் வச்சு அத நானே ஊதி விட்ட கதையை அடிச்சேன். புத்தம்புது ரோசா எடுத்துக்க ராசா, தன்ன பாட்டு பாடுற பாட்டு. புத்தம்புது ரோசா எடுத்துக்க ராசா. அனாதை சிறுக்கியை கட்டி வச்சு 6 மாசத்துல பரலோகத்துக்கு அனுப்பலாம்னு திட்டம் போட்டா, அவ புள்ளையும் பெத்துக்கிட்டு நம்ம திட்டத்துல மண்ணள்ளி போட்டுடுவா போல இருக்கு. ஐயோ ஐயோ, புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சறதும் கொலாவறதும் பார்த்தா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன் வயிறு ஏண்டி எரினா? அவ வயிறு எரியற மாதிரி பண்ணிடு. அவ வயித்துல புழு பூச்சி இல்லாம எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி நான் பண்றேன். நேரத்தை வீணாக்காத, போ. அழிச்சிட்டு வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லு, போ. அவ வாந்தி எடுக்க கூடாது. எது நடக்க கூடாதோ அது நடந்துடும். என் ஆசை கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும்.
யாரோ ஒரு அனாதை சிரிக்குக்கு சொத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த அம்சா அழிக்கணும். அவ வயிற்றுல புழு பூச்சி இல்லாமே ஆகணும். அவ காலா காலத்துக்கு உண்டாகவே கூடாது. ஊருக்கு போன பிரபு திரும்பி வரதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் பண்ண போற பூஜையில கரு உரு தெரியாம போயிடும். ஆனா நான் பூஜை பண்ணும்போது உன் மருமக காயத்ரி தாகத்தால தவிப்பா. அவ நாக்குல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம பாத்துக்கோ. இந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. இருக்கிற எல்லா பைப்பையும் அடிச்சு வை. புரிஞ்சதா? போ. நமஸ்காரம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்ன பெரிய கும்பலே வந்திருக்கு? உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. அம்மன் ஊருக்குள்ள வரதுக்காக காயத்ரி விரதம் இருந்துட்டு இருக்கா. 11வது வருஷம் பூர்த்தி ஆறுது. காயத்ரி, உன்னை விரதத்துக்கு அழைச்சுன்னு போலான்னு வந்திருக்கேம்மா. பொண்ணுக்கு வளகாப்புன்னு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விரதம்னு வெறும்னு வந்து நிக்கிறீங்க. ஆமா, விரதம் இருந்துட்டாலும் இவங்களே அடி வைத்த தடவிட்டு அலையிறாங்க. இவங்க சொல்லிதான் அம்மன் ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சு வரப்போதாக்கும். குடல்லையே பூக்கல, குளத்திலேயா பூக்க போகுது? இவங்க விரதம் இருந்துதான் ஊருக்குள்ள நல்லது நடக்க போதாக்கும். விரதம் இருக்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்கள என்ன சொல்றாங்கன்னு கேட்டியம்மா? எல்லாரும் உன்னை அம்மான்னு கூப்பிடும்போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மான்னு கூப்பிட ஏமா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிற? உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா விரதம் இருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு மத்தவங்க பேசுறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. நானும் உன் பிள்ளை தானே, எனக்கு ஒரு பிள்ளைய கொடு. காலம் முழுக்க உன்னையே நினைச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் மௌன விரதம் இருக்கேன். காயத்ரி, கவலைப்படாதம்மா.
நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோன்னு நீ விரதத்துக்கு தயாராகுமா? அவ உன்னுடைய குறை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. எனக்குள்ள ஒரு உயிரை கொடு, இல்ல என் உயிரை எடுத்துக்கோ.